நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நிமிட கதை. இந்த கதையின் தலைப்பு பகிர்வு. சிறு வயது முதலே பழகி வந்த 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் படித்து ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் மூவரும் வீட்டிலிருந்து உணவு எடுத்துக்கொண்டு அலுவலகம் வருவார்கள். ஒருவர் தினம்தோறும் சப்பாத்தி கொண்டு வருவார், மற்றவர் தோசை கொண்டு வருவார், இன்னொருவர் பொங்கல் கொண்டு வருவார். தினமும் இவர்கள் இதே உணவைத்தான் கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் குறை கூறுவதில்லை. ஒருவர் மற்றவருடைய உணவை கொண்டு நிறைவடைவார்கள். இவர்கள் மூவருடைய மனைவிக்கும் ஒரு கேள்வி: எப்படி இவர்கள் ஒரே உணவை தினமும் கொண்டு செல்கின்றார்கள் என்பதுதான் அது. ஒருவர் மற்றவரிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்ன கொண்டு செல்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எப்படி இவர்கள் ஒரே உணவை உண்கிறார்கள் என்பதுதான் அவர்களின் ஆச்சரியம். ஒருத்தி மற்றவரிடத்திலே கேட்டால், நீ என்றும் தோசை தான் சுட்டுக் கொடுப்பாயா? அடுத்தவள் கேட்டால், நீ என்றும் சப்பாத்தி தான் செய்து கொடுப்பாயா? மற்றொருத்தி, நீ பொங்கல் தான் செய்து கொடுப்பாயா என்று கேட்டாள். எப்படி இவர்கள் சமாளிக்கின்றார்கள் பாவம் இவர்கள் என்று மூவரும் பேசிக்கொண்டார்கள். ஏன் ஒரே உணவை சமைத்து கொடுக்க வேண்டும்? வேறு ஏதாவது சமைத்து கொடுக்கக்கூடாதா என்று மூவரும் சண்டை போட்டு கொண்டார்கள். ஆம் நண்பர்களே, ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் நன்றே. வேற்றுமைகள் பாராட்டினால் எல்லாம் பிரச்சனையே. பகிர்ந்து ஒன்றுபட்டு வாழ்வோமா?